4000 வாங்கினீங்களா? இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க. ஸோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் அண்ணா மக்களுக்கு கொடுத்த நிவாரணமும் பொன்முடி அவர்களுக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த நிவாரணம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஜய் அண்ணா மக்களுக்கு கொடுத்த நிவாரணத்தை பற்றி பார்க்கலாம். ஆஃபீஸில் எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் கட்சியோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படிதான்பா விஜய் அண்ணா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சில கட்சிக்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, விஜய் அண்ணா வந்து என்னோட கடைசி படத்தில் நான் நடிச்சுட்டு முழு நேரம் அரசியலுக்கு வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து விஜய் அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு. இது தெரியாமல் இந்த அரவேக்காடு நாயங்க என்ன சொல்லுதுன்னா, இவர் வந்து பனையூரில் போய் தான் நிவாரணம் வந்து வழங்குவாரா, ஏன் மக்களை பார்த்து கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சில நாயங்க சொல்கிறானுங்க. ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறானுங்கன்னா, நீங்கள் ஓட்டு கேட்க வச்சு மக்களை பார்த்து வருவீங்களா இல்லை உங்கள் வீட்டுக்கே வர சொல்லி ஓட்டு கேட்பீங்களா அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறானுங்க. இவங்க சொல்கிற மாதிரி வந்து விஜய் அண்ணா வந்து நேரில் போகிறாருன்னா அங்கே வந்து கூட்டம் கூடும். இப்போ வந்து கூட்டம் கூட்டி கஷ்டப்படுத்துகிறாங்க மக்களை அப்படின்னு குறை சொல்லுவாங்க. போலனாலும் குறை சொல்லுவாங்க, நிவாரணம் கொடுத்தாலும் குறை சொல்றாங்க, நிவாரணம் கொடுக்கலனாலும் குறை சொல்றாங்க. இதுல எதிர்கட்சி தலைவர் என்ன நிவாரணம் கொடுத்தாருன்னு தெரியல. இதுல நாம் தம்பிகள் கட்சி வந்து திரள் நிதி போட்டாதான் நிவாரணமே கொடுப்பாங்க, இல்ல நிவாரணம் கொடுக்க மாட்டாங்க. இதுல வந்து எனக்கு என்ன டவுட்னா, எல்லாருமே வந்து விஜயை டார்கெட் பண்றதுக்கான ரீசன் வந்து தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இதுல நாம் தமிழ் கட்சியில இருக்கிற சாட்டை வந்து மக்களுக்கு போய் நல்லது பண்றா அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்றான்னா, திருவண்ணாமலையை திருப்பி போட்ட பெங்கால், விக்கிரவாண்டியை விழுங்கிய பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னவோ யூடியூபுக்கு கண்டென்ட் வந்து தேடிட்டு இருக்கான். இதுல வந்து இவன் என்ன நல்லது செய்யறான்னு தெரியல. இவன் சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப் கண்டென்ட் போய் தேடுறாங்க அங்க போயிட்டு. இதுல வந்து விஜய் அண்ணா அவர் சம்பாதிச்ச காசுல வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சா ஏன் இவர் போய் நேர்ல செய்ய மாட்டாருன்னு இவனுங்க வந்து நொட்ட சொல்றானுங்க. இதுதான் தவறான விஷயம். 4000 வாங்கினீங்களா? இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க. இவரை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. 4000 ரூபாய் வாங்கிட்டீங்களா, ஓசியில பஸ்ல போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பார்த்து இவர் கேட்டிருப்பாரு. இதுல மழை பெஞ்சு 3 நாள் கழிச்சு வந்து மக்களை பார்க்க போனாரு. அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த சேரு. ஸோ அவ்வளோதான் வீடியோ. விஜய் அண்ணா பற்றியும் பொன்முடி பற்றியும் உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.